வெள்ளியங்கிரிக்கு சிவராத்திரிக்கு முன்னாடி நாளே வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். காலையில விடிகாலம் 4 மணிக்கு வந்து ஏற ஆரம்பிச்சோம். நாங்க போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவராத்திரின்றதுனால அன்னைக்கு வந்து ஃபுல்லாவே வந்து கூட்டமா தான் இருந்துச்சு. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போற மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டம். ஏற ஏற வந்து அப்படியே செங்குத்தா வந்து போயிட்டே இருக்கும். நாங்க ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4வது மலை வந்து ஏறிட்டோம். வந்து சன்ரைஸ் வந்து பார்த்துட்டோம். நீங்க வரும்போது அப்படியே 2 பாட்டில் தண்ணியும், சப்பாத்தி எடுத்துட்டு வந்துருங்க. இங்க பிளாஸ்டிக் வந்து அலோடு கிடையாது. வாழை இலையில அந்த மாதிரி வந்து கட்டி எடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு வந்து சாப்பிடுறதுக்கு. நாங்க அப்படியே மொல்லா நடந்து வந்து 6வது மலைக்கு வந்துட்டோம். 6வது மலையில இருந்து அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா வந்து ஆண்டிசோனை வந்துடும். அங்க வந்து தண்ணி வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எங்களால குளிக்க முடியல. சரி அப்படியே 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மலை வந்து பாத்தீங்கன்னா 7வது மலை தான். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார இருப்பாரு. அங்க வந்து தரிசனம் போட்டு ஏறினீங்கன்னா ஏற ஏற போயிட்டே இருக்க மலை. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:45 டைமுக்குலாம் வந்து மேல வந்துட்டோம். மேல வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருந்துச்சு. கூட்டமா இருந்தாலுமே அங்க வந்து சங்கு வாசிச்சிருந்தாங்க. அப்படியே கேட்கவே வந்து இனிமையா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. அப்படியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிய பார்த்து இறங்கிட்டேன். சாமிய பார்த்துட்டு எனக்கு இறங்குறதுக்கு மனசே இல்ல. மறுபடியும் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு டைமு. அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இறங்குறதுக்கே. 7வது மலை ரிட்டர்ன் திரும்பும்போது ரொம்ப சறுக்கலா இருக்கிறதுனால, இங்க நெறைய பேர் வந்து கீழ விழுந்திருக்காங்க. நீங்க வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க இறங்கும்போது. 7 மலையும் நடந்து வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர டைம் பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு.